வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெளித்திறமை வணக்கம். பதிப்பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் ஜாயின் பண்ணுறேன். சப்போர்ட் ஃபினான்ஸ் டூ ஒரு நம்மளோட சேனல். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் மதத்துக்கு அந்த ரிசர்வேஷன் கொடுக்கறது அப்படி இப்படின்னு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோஸ் இருக்குன்றாங்க. அந்த தரப்பில் இல்லைங்கிறாங்க. இப்படி கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு சர்ச்சையாக. இல்லாதவங்ககிட்டருந்து இருக்கிறவங்ககிட்டருந்து எடுத்து கொடுப்போம் இல்லாதவங்களுக்கு. அப்புறம் இந்த பிரித்து கொடுப்போம் சொத்து. இந்த மாதிரி நிறையா இது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் மாதிரி அது இருக்குதுன்னு சொல்லி குடிப்பத்தமாக சொல்லியிருந்தார். நான் இருக்கக்கூடிய மதத்தினர் அடிப்படையில் பண்ணுறதுக்கு இல்லை, உயிரோடு இருக்க முடியும்னு மோடி சொல்லியிருந்தார். இப்போ இதில் என்னென்னா, இது இப்போ பார்த்திங்கன்னா இந்துக்கள் 8% குறைஞ்சிருக்காங்க, மாறாக 14% முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா 7.81% குறைஞ்சிருக்கு அப்படின்னு வருது. 1951 மக்கள் தொகைப்படி 88% இருந்தாங்க, 9% முஸ்லீம் இருந்தாங்க அப்படின்னு. 2011 வந்து 79.58 மாறி 14.5% முஸ்லீம்கள் மாறினாங்கன்னு. அதனால எஸ்சி எஸ்டி ஓபிசி முஸ்லீம்கள் சேர்க்க போவதை காங்கிரஸ் கூறுது. அவ்வாறு செய்தால் இந்த பிரிவினைக்கு எதுவும் மிஞ்சாது. முஸ்லீம்கள் பல திருமண முறையை பின்பற்றுகள், அதனால் அவர்களுக்கு மக்கள் தொகை தொடர்ந்து உயரும், மத மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அதுக்காக தான் இந்த முத்தலாக்கெலாம் கொண்டது. ஏன்னா எப்படி ஒரு நாட்டில் 2 சட்டம் இருக்கக்கூடாதோ காஷ்மீரை அப்ரிகேட் பண்ணாங்க, அதே மாதிரி மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இருக்கக்கூடாதுன்றது தான் அந்த பல இதை சிவில் கோடெல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. அது பல கடுமையான நடவடிக்கைகள் மறுபடியும் வந்த பிறகு எடுப்பாங்க. இது காங்கிரஸ் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கு. அப்படி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு சதி செய்கிறோம் அப்படின்னு ரஷ்யாக்கார சொல்கிறான் வெளியுறவுத்துறையில். இந்தியாவில் ஆட்சி உள்ள பாஜக அரசு சட்டவிரோதமான நடவடிக்கை தடுப்பு சட்டம், வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம், பசுவதை சட்டம் தொடர்ச்சி அமல்படுத்துது. ஏன்னா மத சிறுபான்மை அவர்கள் சார்பாக வாதிடுவோரும் தன்னெச்சையாக தடுப்பு காவலுக்கும் கண்காணிப்பும் இலக்காகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அமெரிக்காவுக்கும் இந்தியாவின் தேச மனநிலை மற்றும் வரலாற்று பற்றி புரிதலில்லை, எனவே இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கிறது. அதனால் நடந்த ஒரு லோக்சபா தேர்தலை சீர்குலைக்கவே இந்த குற்றச்சாட்டு நோக்கம்னு ரஷ்யாக்காரன் இப்படி குறிப்பிட்றான். அப்படி அமெரிக்காவை பற்றி இந்தியாவுக்கு தேர்தல் நடக்கும்போது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியில் சந்தேஷ்காலி பகுதியை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜகான் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் விவசாய நிலங்களை அபகரித்தாகவும் பழங்குடியின பெண்கள் போலீஸில் புகார் அளித்தாங்க இல்லையா. அவர் தலைமறைவாக இருந்தார். லோக்சபா விவகாரம் விவாத பொருளாச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அந்த திரிணாமுல் காங்கிரஸில் ஒரு லேடியை பல்ட்டி அடிக்க வைக்கிறாங்க. அதுலேருந்து உண்மையில் அவர் 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணம் வழங்கப்படாத தொடர்பாகவும் புகார் வந்தது. பாஜக சேர்ந்த பிரச்சனை திருத்தி வைப்பதாக கூறி அது மாதிரி பண்ணாங்க. பாஜக தான் பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரி அந்த தங்களுக்கு சாதகமாக ஆக்கி பார்க்குறாங்க. இதே திருமணத்தில் தான் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் இருக்கும்போது அந்த கார் தொழிற்சாலை சிறுகூர் அந்த கார் தொழிற்சாலையில் அங்கே வருடமுறை பிரச்சனை பண்ணி தான் இந்த அம்மா இப்போ 3ஆவது முறையாக ஆட்சிட்டு இருக்கா. அப்படி காங்கிரஸ்லாம் பிரிஞ்சு வந்தோம். இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமாக பழங்குடியினத்தில் நிலங்களை அபகரித்து பலாத்காரம் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து ஒரு அம்மா பல்ட்டி அடிக்க வைக்கிறது கேவலமாக இருக்குது பாருங்கள், இந்த திராவிடர் மாடல் மாதிரி. அப்போது சந்தேஷ்காலி பாலியல் பலாத்கார புகார் இட்டுக்கட்டப்பட்டத கதை என்பதை பாஜக பிரதமர் சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் மீது கேமரா முன் வெளிப்படையாக தெரிவித்து தேர்தல் கமிஷன் புகாராக அளிக்க திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியும் களம் இறங்கியிருக்கு. எப்படி காங்கிரஸ் கட்சியும் வேறு வழி இல்லை, காங்கிரஸ் இல்லைன்னு புரிஞ்சுனா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருப்பதால் இந்த பெண்களை மிரட்டி புகாரை வாபஸ் வர வைத்ததாக மேற்கு வங்க மாநில பாஜக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், தெலுங்கானாவில் பாஜக பிரமுகர் ஒரு நிற்கிறாங்க, ராணான்ற நடிகை எம்பி. அவங்க சர்ச்சை பேச்சுன்றாங்க. அதுக்கு முன்னாடி 2013 ஓவைசின்னு இருக்கார் ஒரு கட்சி ஹைதராபாத்தில். அவர் 15 நிமிடம் போலீஸ் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க, எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுகிறோம்ன்றார். அவர் முஸ்லீம் கட்சி. அப்போ இந்த பிரச்சார கூட்டத்தில் பாஜகவின் மகாராஷ்டிரை சேர்ந்த நவனீத் ராணா அப்படிங்கிறவங்க இந்த அமராவதியில் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல தமிழ்லேயும் எல்லாம் நடிச்சிருக்காங்க, தமிழ் தெலுங்குலாம். எங்களுக்கு 15 நிமிடம் கொடுங்கள், எங்களால் என்ன செய்யணும்னு காட்டிக்கிறோம். ஓவைசி அப்போ சொன்னார், உங்களுக்கு 15 நிமிடம் வேணும், எங்களுக்கு 15 வினாடி போதும்
அப்படி இவங்க அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க பழைய இதுக்கு. அப்போது இப்போ மறுபடியும் ஓவைசி என்னங்கிறாரு, 15 வினாடி என்ன 1 மணி நேரம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பிரதமர் மோடியிடம் கூறுகிறேன், உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கு வர வேண்டும் என்பதை கூறுங்கள். உங்களை யார் தடுக்கப் போகிறார்? இப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை ஒரு அர்த்தமற்ற தன்மை இதெல்லாம் என்ன. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பண்ணுறது, இந்த இந்த ஓவைசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை இவங்களே இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது அந்த ஒரு ரிசர்வேஷன் எடுக்கிறது, இல்லை மட்டும் இந்த பழசு எனக்கு போலீஸ் எல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு தெரில. ஓட்டு வாங்கிறதுக்காக முன்னா அப்போ 14 தேர்தல் அப்போ இந்த மாதிரி. ஆனால் ஒரு பக்கம் என்ன வேணாலும் மறைச்சி இல்லாத இப்போ ஒன்றும் இல்லை. திமுக இங்கே ஆட்சியிலேயே பார்த்திங்கன்னா ஊடக நம்பர்லாம் விலைக்கு வாங்கி அந்த சங்கர்லாம் கைது பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தப்பு பண்ணால் யாரும் சொல்லத்தான் சொல்லுவாங்க. அது சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன வேணால் கொள்ளையடிப்போம், என்ன வேணால் பண்ணுவோன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதுக்கு வால் பிடிச்சி போயிட்டுருக்கு. அப்படி இது எல்லாமே கன்சல்ட்டாக பார்த்திங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு அறிகுறியாக இல்லை எங்கே போக போகுதுன்றது ஒன்றும் நினச்சி பார்க்க முடியாத இதில் இருக்குது. கவலையில் ஆழ்த்தக்கூடியது இதெல்லாம். பார்ப்போம். நன்றி.